சக்தியுமே அங்க இருக்கிற அந்த கிட்னாப்பர்ஸை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே ஓடி போய் அவங்க 2 பேருமே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை பார்த்துட்டு இருக்கிற அங்க காட்டுவாசி மக்களும் டக்குன்னு இந்த பக்கம் சக்தியை பிரிச்சு விட்டுட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சு நிறுத்துறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வனராஜாவும் ரொம்பவே கோவப்பட்டு, எதுக்கு தம்பி நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள வர ஆளுங்களை நீ இப்படி அட்டாக் பண்ணா உங்களுக்கு ஏதோ ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அப்பதான் பொண்ணுமே அவங்க 2 பேரையும் கவனிச்சுட்டு, இங்க பாருங்க இவங்க தான் எங்க குழந்தைய இந்த பச்சை மலை காட்டுக்கு கடத்திட்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோம்னா அங்க இருக்கிற காட்டுவாசி மக்கள் எல்லாம் பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. அந்த அடியாட்களை பார்த்து ஊர்ல இருக்க எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்மளோட காட்டோட வளமை கெட்டு போச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு பச்சை குழந்தையை கடத்திட்டு வந்து பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த வனராசாவும் அவங்க 2 பேரையும் பிடிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரங்க 2 பேரையுமே பிடிச்சி இங்க முட்டி போட வைக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம அந்த வனராசாவும் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காட்டுக்குள்ள குழந்தையை கடத்திட்டு வருவீங்க, இந்த மாதிரி கடத்துறது எவ்வளவு பெரிய குத்தம், அதுலயும் ஒரு பச்சை குழந்தையை கடத்திட்டு வரது எவ்வளவு பெரிய குத்தம், உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அடியாள்ல ஒருத்தருமே, யோ யார் நீ கோமாளி மாதிரி வந்துட்டு என் முன்னாடி வந்து என்னையே மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் என் பாஸ் மட்டும் வந்தாரு அவ்வளவுதான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த வனராஜாவை மிரட்டுறாங்க. உடனே அங்க பக்கத்துல இருந்த அடியாட்களுமே இந்த எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அடியாளோட முதுகுல ஒரு பெரம்பெடுத்து சும்மா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அவனுமே வழியில பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே இவங்களுக்கே பயம் வந்துடுது, நம்ம வேற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வாயை அமைக்கிதான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே அந்த வனராஜாவும், இங்க பாரு உங்க பாஸ் இங்க வந்தாகணும், உங்க பாஸ் யாரு அப்படிங்கறத நான் பார்க்கணும், சொல்லப்போனா இந்த விஷயத்த பண்ணது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அப்பதான் உங்களை தடுத்த நிம்மதியும் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனராஜாவும் அவங்களோட போன் எடுத்து டைரக்டா சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அடியாட்கள் 2 பேரோடையும் இங்க காட்டுவாசிக்காரங்க 3 பேரும் போறாங்க. அவங்க போயிட்டு இங்க கால் பண்ண சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைரக்டா அந்த அடியாட்ட கால் பண்ணி, இங்க பாருங்க அந்த பொண்ணு கிடைச்சிட்டா, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி இவங்க 2 பேரும் அங்க வர வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கால் பண்ணி சொன்னதுனால மறுபடியுமே பச்சை மலை காட்டுக்கு மிஸ் ஆயிருக்க 2 அடியாட்களுமே வராங்க. அங்க வந்தது மட்டும் இல்லாம, அப்பா நல்ல வேலை பொண்ணு கிடைச்சிட்டா, எங்கடா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து பேச வராங்க. அந்த டைம்ல கரெக்டா அந்த காட்டுவாசிங்களும் நிறைய பேரை சேர்ந்து இவங்களையும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம டைரக்டா எங்க சக்தி கிட்டையும் கொண்டு வந்து இவங்க முன்னாடி இங்க முட்டி போட வச்சு சும்மா பெரம்பெடுத்து வெளுன்னு வெளுக்குறாங்க. இவங்க 4 பேரும் வழி தாங்க முடியாம கத்துறாங்க. அப்ப ஏற்கனவே மாட்டின அந்த 2 பேரும், இங்க பாருங்க எங்களுக்கு கட்டளை போட்டவரை நாங்க கொண்டு வந்துட்டோம், அப்புறம் எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி திருட சொன்னதுக்காக தான் அடிக்கிறேன், இந்த மாதிரி குழந்தை திருடுறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி மறுபடியுமே அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏற்கனவே இருக்கிற இன்னொருத்தரும், இங்க பாருங்க இது எங்க பிளான் கிடையாது, நாங்க பணத்துக்காக தான் பண்ணோம், எங்களை செய்ய சொன்னது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற வேற ஒருத்தனா, சரி அவன் யாரு, அவனை முதல்ல இங்க வரவை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வனராஜா பேசுறாரு. இது கேட்டோன்னே, இங்க பாருங்க நான் கால் பண்ணாலும் அந்த ஆள் வரமாட்டான், ஏன்னா இந்த விஷயம் எதுலையுமே அவனோட பேர் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னே சக்தியுமே எடுத்துக்கிட்டு, சரி நீங்க அவர் யாருன்னு எனக்கு சொல்லுங்க, அவரை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வனராசா முன்னாடி உங்ககிட்ட கேட்கறாங்க. அப்ப கரெக்டா அங்க வனராசாவுமே, இங்க பாருங்க நீ யார் தம்பி இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க அது என்னோட அக்காவோட குழந்தை, அந்த குழந்தைய திருடுறதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கள பார்த்து இதுக்கு மேல இப்படி ஒரு பிரச்சனை நடக்காம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது கேட்டோன்னு பொண்ணுமே, ஆமா கண்டிப்பா எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா அது யாரு அவர் பண்ணது, யார் அதை பண்ண சொன்னது அப்படிங்கிற விஷயத்த இங்க வனராசாவுமே தன்னோட ஆட்களை வச்சு அடிச்சு இவங்க கிட்ட உண்மையை வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடத்தல்காரங்களும் ஒரு வழியா தாஸ் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. தாஸ் தான் இதை கடத்த சொன்னா, தாஸ் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தாஸோட நம்பர் அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே கிளியரா கொடுத்துறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பொன்னியும் சக்தியும், நாங்க இங்க இருந்து கிளம்பணும், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்கறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத இன்னுமே ஒத்துக்காம இருந்தாலும் ஆனா அந்த வனராசாவுமே தெளிவா கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப கரெக்டா அந்த வனராசாவும் சக்தியும் பொண்ணையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க உங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், பட் ஆனா நீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஒன்னா சேர்ந்து தான் டீல் பண்ண போறீங்க, நீங்க எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கடைசி வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்குமே பூஜை பண்ணி பொட்டெல்லாம் வச்சு, நீங்க இங்க இருந்து போலாம், எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிங்க, அவன் எதுக்காக உங்களோட குழந்தைய திருடினாங்கிறத கண்டுபிடிங்க, இதுக்கு மேல இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு கடத்தல்காரனும் வராத மாதிரி இவங்க 4 பேரை வச்சு நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வனராசமும் இங்க பொன்னியின் சக்தி அங்கிறத அமைச்சிடுறாங்க. அதே நேரத்துல இவங்க 4 பேரையும் போட்டு சும்மா வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே, ஐயா நாங்க தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டோமே அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எல்லா உண்மையும் சொன்னாலும் எங்க காட்டுக்குள்ள நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க சக்தி பொன்னியும் சேர்ந்து தாஸோட அட்ரஸ் வாங்கிட்டு டைரக்டா தாஸோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் பெல் அடிக்கிறாங்க. அப்ப ஸ்வேதாவும் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே தான் தெரியுது அவங்க வீட்டுக்கு வெளியில இந்த பக்கம் பொன்னி நிற்கிறாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்தோன்னா ஸ்வேதா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எனக்கு ஏற்கனவே இளநீ கடை பக்கத்துல வச்சு பொன்னியுமே ஸ்வேதாவை பார்த்துருப்பாங்க. அவங்களுமே என்னாச்சு நீங்க எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்த உடனே கரெக்டாக தாசுமே வந்துட்டு நீ எதுக்குமா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொண்ணுகிட்ட ரொம்பவே ஹார்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சக்தியுமே இருந்த வேகத்துல சும்மா டக்குன்னு உள்ள வந்து இங்க தாசோட நெஞ்சில ஒரே மிதிக்கிறாரு. தாசுமே பறந்து போய் பக்கத்துல இருக்க டேபிள்ல விழுந்துட்டு நீ யாரையா என்ன எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்களோட கோபத்தையும் அவங்க இருக்கிற நிலைமையும் பார்த்துட்டு ஸ்வேதா தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தையை கடத்தின விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இங்க பாருங்க அந்த குழந்தையை கடத்தினது இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் பொண்ணுமே யோசிக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஸ்வேதாவோட அண்ணன் அப்படின்னு சொல்லி தானே தாஸ் கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துக்காரங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி தான் சுந்தர் கிட்ட பணத்தை பறிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் ஏமாத்து வேலை பண்ணிட்டு போங்க. ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க சிவானி பாப்பாவை கடத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு திமிராய் போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தியுமே போட்டு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ஸ்வேதாவுமே ரொம்ப பயந்து போயிட்டு வெளியில ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா பொண்ணியுமே ஸ்வேதாவோட முடிய பிடிச்சி சும்மா அவங்க கண்ணத்துல பலார்னு 2 அறையை விட்டு ஸ்வேதாவையும் உள்ள தள்ளிடுறாங்க. சொல்ல போனா இங்க சக்தியும் பொண்ணு இருக்கிற ஸ்டேஜை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க சக்தியுமே இங்க தாஸ் பக்கத்துல போயிட்டு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா உனக்கு என் குழந்தைய கடத்தி நீ இந்த மாதிரி வந்து பணம் பறிக்க பாப்பியா? இந்த அளவுக்கு நீ முத்திட்டல, இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க கூடாதுரா, உன்னை இங்கே கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஃபிளவர் பவுல் எடுத்து அவர் தலையில அடிக்கவே போறாரு. அப்ப தாசுமே பயந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்க குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. அப்போ கரெக்டா இங்க சக்தியுமே இங்க பாருங்க என் குழந்தைய கண்டுபிடிச்சாச்சு, என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல போயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோட தாசுமே இதுக்கெல்லாம் காரணம் சுந்தர் மட்டும்தான், சுந்தர் ஸ்வேதாக்கு பண்ண துரோகத்துக்காக தான் இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நியாயமா பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா பொண்ணுமே இதெல்லாம் தெளிவா கவனிச்சுட்டு இங்க பாருங்க இந்த ஸ்வேதான்றவ உங்களோட மனைவி, உங்களோட சிஸ்டர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்வேதா வாயாலே எனக்கு சொல்லிட்டா, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பணம் புடுங்குற கும்பல் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாவே புரியுது. ஆனா நீங்க சுந்தர் கிட்ட டீலிங் வச்சிருந்தா சுந்தர்கிட்ட மட்டும் தான் வச்சிருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி சிவானி பாப்பாவை நீங்க கடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க தாசுமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்கம்மா நான் சுந்தர்கிட்ட பணம் தான் கேட்டேன், அவர் பண்ண தப்புக்கு நான் வந்து பிராய்ச்சித்தமா பணம் கேட்டேன், நான் என்ன பெருசாவை கேட்டேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்டேன், அதை தர முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட அவன் எதிர்த்து பேசுறான் என்ன, அதனால அவனுக்கு ஒரு பயத்தை காட்டுறதுக்காக தான் இந்த சிவானி பாப்பாவை கடத்தினேன், மற்றபடி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சுந்தர் மட்டும்தான், சுந்தர் அப்படி பண்ணதுனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எங்க தாசுமே நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்திக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்துல டைரக்டா போலீஸுக்கு கால் பண்ணி இங்க தாசையும் ஸ்வேதாவையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமா இங்க சுந்தர் மேல பயங்கர கோபத்தோட இங்க சுந்தரை பாக்குறதுக்காக வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இங்க சக்தி இந்த அளவு கோபத்துல இருக்கிறத பார்த்த உடனே சக்தி எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க பாருங்க சக்தி நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளுங்க, அவசரப்படாதீங்க, நீங்க இப்ப ஏதாவது போய் சுந்தர் கிட்ட டைரக்டா பேசுனீங்க அப்படின்னா அது பவானி அக்காவோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இங்க சக்தியுமே நிக்கிற மாதிரி தெரியல. இது பார்த்த பொண்ணுமே இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தியோட கணத்துல பலார்னு விட்டு நம்ம சுந்தரை தனியா கூப்பிட்டு டீல் பண்ணுவோம், முதல்ல தெளிவா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்குமே புரிய வருது. ஓகே சரி பொண்ணு சொல்றதை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரை தனியா கூப்பிட்டு இந்த உண்மைகளை அவர்கிட்ட சொல்லி இன்னொரு டைம் இதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி நம்ம மிரட்டுவோம். இந்த மாதிரி டைரக்டா வீட்டுல இருக்கவங்க முன்னாடி சுந்தரை பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா பவானி அக்கா ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பவுமே பொண்ணி தான் மேல இருக்கிற தப்பை விட்டுட்டு எங்க பவானியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்தியுமே பொண்ணு எந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே சேர்ந்து பிளான் முடிச்சுட்டு டைரக்டா வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சுந்தரை பார்த்து சுந்தர் பண்ண தப்புக்கு அவர் வாயாலே அவர் மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாம பொண்ணுக்காக அவர் சப்போர்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே முடிவோட எங்க சக்தியுமே சுந்தரை பார்க்க போயிட்டு இருக்காரு.